மேடையில் வீட்டிற்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவின் கதாநாயகர் ஆகிய தெய்வ குழந்தைகளுக்கும் அவர்களை இவ்வளவு பொறுமையோடு ஒரு மணி நேரத்துக்கு மேலாக காத்துக் கொண்டிருக்கும் பெற்றோர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். 10வது பள்ளி ஆண்டு விழா மிகவும் பெருமையாக சொல்லிக் கொள்ளலாம். இந்த 10 ஆண்டு விழாவிலும் நான் கெஸ்டாக இந்த ஆண்டு விழாவில் கலந்து கொண்டிருக்கிறேன். அதற்கு மிக முக்கிய காரணம் என்னவென்றால், இந்த கல்லூரியின் தாளாளர் என்னுடைய மாணவன் மிஸ்டர் ஜெகநாதன், என்னுடைய மாணவன். ஒரு ஆசிரியரை எவ்வாறு கௌரவிக்க வேண்டும் என்பதற்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டு. இன்று வரை கல்லூரி பள்ளி ஆண்டு விழாவில் என்னை அழைத்துக் கொண்டிருக்கிறார். அதற்கு ஜெகநாதனுக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கு வெற்றிக்கும் பின்னால் நல்ல பெற்றோர்கள் இருக்க வேண்டும். அவர் பெற்றோர்களையும் எனக்கு தெரியும். மிக தூண் போன்று அவன் நிறைய சர்க்கிள்களை சந்திக்கும் போது அவர் பெற்றோர்கள் அவருக்கு மிக உறுதுணையாக இருந்தார்கள் என்பதும் எனக்கு தெரியும். ஒவ்வொரு ஆண்மகனின் வெற்றிக்கு பின்னாலும் பெண்ணின் மனைவி என்ற ஒரு பாட்டுக்கு மிக முக்கிய பங்கு உண்டு. அதை 100% பூர்த்தி செய்து கொண்டிருக்கும் மிஸ்டர் ஜெகநாதன் அவர்களுக்கும் இந்த தருணத்தில் பல வெற்றிகள் பெற வேண்டும் என்று வாழ்த்தி என்னுடைய உரையை ஆரம்பிக்கின்றேன். இந்த மாதிரியான கிட்ஸி ஸ்கூலில் ஃபெலிசிட்டேஷன் என்றால் பொதுவாக பள்ளி ஆண்டு விழா, கல்லூரி ஆண்டு விழா, நாங்கள் 26 வருட காலமாக இந்த ஆசிரியர் தொழில் தான் இருக்கிறோம் என்றால் மாணவர்களுக்கு சில அறிவுரைகள் வழங்க வேண்டும். ஆனால் இந்த மாதிரியான கிட்ஸி ஸ்கூலில் அந்த குழந்தைகளுக்கு அடுத்த டான்ஸ் எப்போங்கிறது தான் எண்ணமாட்டே இருக்கும். பாட்டு போட்டால் தான் ஸ்டேஜே பார்க்கும். எங்களை பார்த்தாலே சரி இப்போ நமக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம் அப்படி அதான் நடந்துட்டு இருப்பாங்க. அடுத்த பாட்டு வரும்போது அவங்க அட்டென்ஷன் ஆகும். அதனால எங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய நேரத்தில் பெற்றோர்களுக்கு ஒரு சில கருத்துக்களையும் ஆசிரியர்களுக்கு ஒரு சில எங்களுடைய அனுபவத்தில் கற்றுக்கொண்ட ஒரு சில கருத்துக்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுகிறேன். முதலாவதாக பெற்றோர்கள், அதாவது இந்த பருவத்தில் அந்த மாணவர்களுக்கு மனதில் நீங்கள் எதை விதைக்கின்றீர்களோ அதுதான் எங்களை போன்று அவர்கள் டாக்டரேட் முடித்தாலும் கல்லூரி முதல்வராக இருந்தாலும் அன்று என்ன விதைத்தீர்களோ அதுதான் அவர்களுடைய மனதில் இன்று வரை இருக்கும். இது நாங்களும் அனுபவத்தில் எங்கள் பெற்றோர்களிடமிருந்து நிறைய நற்பண்புகளை கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஒரு மாணவனோ மாணவியோ ஒரு குழந்தையோ கெட்ட வார்த்தைகள் என்பார்கள், வேண்டல்ஸ் பேசுகிறார்கள் என்றால் அது கெட்ட வார்த்தை என்பதை விட கேட்ட வார்த்தைகள் என்று சொல்வதுதான் பொருத்தமாக இருக்கும். நாம் என்ன மாதிரி பெற்றோர்கள் அந்த குழந்தைகளுக்கு முன்னால் நடந்து கொள்கிறோமோ அது அப்படியே அது பெருமையாக நாம் சில சமயம் சொல்லுவோம். பையன் கோவப்பட்டான்னா அப்படியே அவங்க அப்பாவை மாதிரி நல்ல கோபம் வரும். அதெல்லாம் அவனுக்கு ஒரு கிரெடிட் மாதிரி அவனை நம்ம அப்ரிஷியேட் பண்ணுவோம். பொண்ணு கோவப்பட்டுன்னா அப்படியே அவங்க அம்மா மாதிரி, இல்லை 10வது வரைக்கும் தாத்தாவே எடுத்துருவோம், அப்படியே அவங்க தாத்தா மாதிரி. அது அந்த பிள்ளைகளுக்கு என்ன தெரியும்னா, ஓஹோ இது நமக்கு ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் கேரக்டர் கொடுக்குன்னு அவங்க என்கரேஜ் பண்ணிடுவாங்க. தயவு செய்து அதை தவிர்த்துடுங்க. இப்பொழுதே அந்த குழந்தைகளுக்கு என்ன பண்ணணும், அந்த பிள்ளைகளுக்கு முன்னாடி கண்ணு மணி அந்த மாதிரி நீங்க செல்லமா கூப்பிட்டு அப்போ அந்த பிள்ளைகளுக்கு நிறைய கான்ஃபிடென்ட் வெளியில வேணும். என்னதான் நீங்க இந்த மாதிரி கிட்ஸி ஸ்கூலு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல படிக்க வச்சாலும் நீங்களும் ட்ரை ஃபார் இம்ப்ரூவ் தேர் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். அப்படி நீங்க ட்ரை பண்ணலன்னா கண்டிப்பா இந்த மாதிரி ஸ்கூல்ல நீங்க படிக்க வைக்கிறது வேஸ்ட். அதனால நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் குழந்தைகளுக்கு முன்னாடி உங்களோட சில கேரக்டர், வே ஆஃப் அப்ரோச், அந்த வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் ஜெனியூனா மாத்திடுங்க. அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது என்னன்னா, குழந்தைகளை ஹேண்ட்லிங் மெத்தட். இந்த குழந்தைகளை எதுக்கும் கண்டிக்கிறது. நம்ம செல்லு பார்த்துட்டு இருப்போம், இல்லை டிவியில ஏதாவது நாடகம் பார்த்துட்டு இருப்போம். குழந்தைன்னா ஓடதான் செய்யும், அங்கே போய் விழும், அந்த அழும், ஒரு அடி போடும், உடனே அந்த பிள்ளைகளை அடிக்கிறது. ரொம்ப வயலன்ஸ் அந்த பிள்ளைகளை ஹேண்ட்லிங் பண்ணாதீங்க. எனக்கு உங்களுக்கு தெரியும், இப்போ இந்த பாண்டிச்சேரி நிகழ்ச்சி
அது வந்து ஒரு மிகத்தரமான நிகழ்ச்சி. அதை நினைச்சாலே அப்படி ஒரு வெப்பராலம் வருது. அதுக்கு வந்து ஒன் சைடுல பாத்தீங்கன்னா பெற்றோர்களோட கவனக்குறைவு, பெற்றோர்களோட ஹேண்ட்லிங் மெத்தட் என்னன்னா, எந்த குழந்தையுமே நம்ம பேரண்ட்ஸ் வந்து எதையுமே ஷேர் பண்ணக்கூடிய அளவுக்கு வச்சுக்கிறோம். இப்பவும் சில குழந்தைகள், இப்போ எனக்கு குழந்தை 2 பிள்ளைகளுமே, ஒரு பொண்ணு மேரேஜ் ஆயாச்சு, ஒரு பொண்ணு இப்போ பிஇ முடிச்சிருக்கிறார். கல்லூரி முடிக்கிறது வரை, கல்லூரி முடிச்சு வந்தாங்கன்னா இன்னைக்கு கல்லூரியில் என்னெல்லாம் நடந்ததுன்னு என்கிட்ட சொல்ல டைம் இல்லாட்டாலும் என் மிஸ்ஸஸ்டே சொல்லுவாங்க. நான் ஒர்க்கு முடிச்சுட்டு வந்தப்போ என்கிட்டே சொல்லுவாங்க. அந்த மாதிரி பிள்ளைகள் வந்து என்னென்ன நடக்குது, என்ன நடந்தாலும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணாதான் நீங்க உங்க அனுபவத்தில் அந்த பிள்ளைகிட்ட வந்து இது நல்லது இப்பவுமே சொல்லி கொடுக்கணும். இந்த மாதிரிப்பட்ட சில ஆட்கள் வந்து அங்கிருந்து பழகுவாங்க. அந்த பேட் டச் என்ன வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா சாதனையாளர்கள் நிறைய பெர்சன்டேஜ் படி, எல்லாருமே நான் சொல்ல மாட்டேன், பெர்சன்டேஜ் படி பார்த்தீங்கன்னா பேக் இந்த ஜெகநாதனே ஒரு பேக் பெஞ்ச் ஸ்டூடெண்ட். படிப்புல எல்லாம் பெரிய பிள்ளாடிலாம் கிடையாது. என்னன்னா அவர் ப்ராக்ரஸ் கூட நான் தந்துடுவேன், அவர் இல்லைன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆனா ஒபீடியன் கேரக்டர் அன்னையிலிருந்து இன்னைக்கு வர எனக்கு ஜெகநாதன் பிடிச்ச ஒரு, உங்க கரஸ்பாண்டன்ட் பிடிச்ச ஒரு கேரக்டர் என்னன்னா ஒபீடியன். ஸ்டாஃப்களுக்கு அவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுப்போம். நான் ஒரு காலேஜில் பிரின்சிபாலாக ஜாயின் பண்ணும்போது இவர் அந்த காலேஜில் ரிசைன் பண்ணுறாரு. நான் பிரின்சிபாலாக வாரங்கிறதுக்கு வேண்டி வள்ளியூர் பக்கத்தில் உள்ள ஒரு காலேஜ் 2 இயர்ஸ் எனக்கு வேண்டி ஒர்க் பண்ணார். உங்கள்கிட்ட வேலை பார்க்கணும் சார் அப்படின்னு சொல்லி வேலை பார்த்தாரு. அந்த அளவு அந்த கேரக்டர் வந்து உங்கள் பிள்ளைகளுக்கு வந்துடுச்சுனாலே பிஇ போய் மொபைல் இப்படி தான். ஏன்னா உங்களுக்கே நல்லா தெரியும், கூகுளில் ஒன்று சர்ச் பண்ணால் அடுத்த ஒரு ஆட் மாதிரி ஒன்று வரும். நம்மளால அது தேவையில்லைன்னு சொல்லி தள்ளி விட்டுருவோம். இந்த பிள்ளைகளுக்கு தெரியாது, ஒரு நாள் அதை பார்க்கும். இதனால தான் நிறைய தவறுகள் இந்த நாட்டில் வந்து நடக்க காரணம். 5 வயது குழந்தை, 7 வயது குழந்தை அப்படியே ட்ரக்ஸுக்கு அடிமை. ஏன்னா சினிமா எடுத்தீங்கன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா கத்தி எடுத்து காமிச்சாலே நம்பியார் வில்லை. இப்போ ஹீரோ தான் பின்னாடி என்ன எடுக்காரு, வீச்சே எடுக்கிறாரு. அப்போ அந்த கலாச்சாரமே சேஞ்ச் ஆகுது. இப்போ ரொம்ப கவனமா இருக்கணும் நீங்க, இல்லைன்னா இந்த குழந்தைகளை இவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க படிக்க வைக்கிறது அவ்வளவுமே வேஸ்ட் ஆயிடும். அதனால மொபைல், அதுக்கப்புறம் சுத்தி உள்ள சரௌண்டிங்ஸ், பழக்கங்கள் எப்படி இருக்குது அதை கண்டிப்பா பாருங்க. பிள்ளைகளை நல்ல கைடன்ஸ் கொடுங்க. அதாவது நீங்க நினைச்சா உங்க குழந்தைகளை டாக்டர், இது வந்து ஃபியூச்சர். இப்போ இருக்கக்கூடிய பிள்ளைகள் நம்ம இந்தியாவோட எதிர்காலம், உலகத்தோட எதிர்காலம். டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், சயின்டிஸ்ட் எல்லாமே இருக்கக்கூடியது உங்க கையில தான் இருக்குது. அதனால பிள்ளைகளை நல்ல வழி நடத்துங்க. அதுக்கு அடுத்தபடியாக இந்த ஸ்கூலை பத்தி ஒரு கருத்து சொல்லியிருந்தோம். ஏன்னா ஒரு ஹிட்ஸி ஸ்கூல், ஒரு காலேஜில் வர காலேஜிலே வந்து இவ்வளவு ரிஸ்க் எடுத்து நிறைய பேருக்கு அட்மிஷன் கொடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல அவுட்புட் வரும். குழந்தைகளுக்கு எல்லாத்துக்குமே நல்ல ஃபீச்சர்ஸ் வரும். நீங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாமே டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ். நீங்க பேரண்ட்ஸ் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்க குழந்தைகள் வளரணும்னு வாழ்த்தி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.